தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்காத ஒருவரின் பெயரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் நியமனம் குறித்து கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். පරාජයට පත්වෙච්ච කෙනෙකුට මේ කියන්නේ මෙම තරගයේ මේ මැතිනේ සඳහා නාමජනා පත්‍රයක් දීලා තියෙන ඔහු දිප්පු දිස්ත්‍රික්කේ නෝ ජයග්‍රහණය කළා නැත්නම් ඒ පරාජිත කෙනෙකුට උවත් පක්ෂයේ ලේකම්වරයාට පුළුවන් ඔහුට ජාතික ලයිස්තු මන්ත්‍රීදුරයක් ලබා දෙන්න. கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியின் செயலாளரினால் தெரிவு செய்ய முடியும். அவ்வாறு இல்லையெனில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற தமது கட்சியின் வேட்புமனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 10வது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்களின் இணையவழி பதிவு இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் குறித்த நாட்களில் பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தும் பதிவு செய்ய முடியும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய பட்டியலிலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை உடனடியாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.